வணக்கம் நண்பர்களே. மாறன் வீரா சீரியல் சியமா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கனங்க பார்த்தோன்னா நம்ம மாறனும் வீராவையும் பிரிக்கணும் அப்படின்னு ராணி பயங்கரமான திட்டத்தை போடுறாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தோன்னா மலர் கூட மாறன் சேர்ந்து முத்தம் கொடுக்கறது மாதிரி ஒரு வீடியோ ஃபுட்டேஜை கிரியேட் பண்ணி அந்த போட்டோவை உருவாக்கி காட்டுறாங்க. இந்த பாரு, இந்த மலர் கூட இருக்குது மாறன் தான். இந்த மாறன் பொண்டாட்டி வீரா இருந்துமே இப்படி நடந்துகிட்டான் அப்படின்னு அசிங்கப்படுத்துறாங்க. மாறன் நான் இது யாருன்னே தெரியாது, யாரையோ கிரியேட் பண்ணி இப்படி போட்டு வச்சிருக்காங்க, அதை நானே நம்ப வைக்குது அப்படின்னு அந்த இடத்துல வீராட்ட சொல்ல நேரம் நம்ம ராணி என்ன இந்த மாறன் நம்பாத வீரா, இவன் சரியில்லை அப்படின்னு அந்த இடத்துல பொண்டாட்டி இருந்தோம், இவன் இப்படி நடந்துக்கிடான் பாத்தியா அப்படின்னு அந்த இடத்துல ஒரு மாதிரி பேசுறாங்க. இதை பேசுறதையே தாங்க முடியாம நம்ம வீரா கொதித்தெழுறாங்க. ராணியை அப்படியே அடிச்சு பிக்கிறாங்க. மூஞ்சில ஒன்று கொடுத்து, இந்த பாரு, என் மாறனை சந்தேகப்பட்டா இதுதான் கதி. என் மாறனை சந்தேகப்பட மாதிரி யார் பேசுனாலும் நான் விட போறதில்ல. உனக்கு என்ன மாறனை பற்றி தெரியும்? எனக்கு தெரியாதது. மாறன் என்னைக்குமே எனக்கு தான் அப்படின்னு அந்த இடத்துல மாறன் என்னை தவிர வேற யாரையும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. நம்ம மலருக்கு புரிஞ்சுட்டு, அப்போ மேடத்தோட ஹஸ்பண்ட் இந்த மாறன் தானா அப்படின்னு அந்த இடத்துல தெரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தோன்னா அடி வாங்கின சூட்டோட நம்ம ஆதித்யாட்ட ஓடுறாங்க. அவளை பிரிக்கிறதுக்கு நான் படாத பாடுபட்டுட்டு இருக்கேன். இதில் நான் சந்தேகப்பட்டதுக்கே என்ன அடியில் பிச்சுட்டா அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கிறது அவ்வளோ கஷ்டம் அப்படின்னு அழுதுட்டு போய் ஆதித்யாட்ட நிற்கிறாங்கங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம பார்த்தோம்னா ராகவனுக்கிட்ட ஒட்டிக்கிடணும், எப்படியாவது ராகவன் நான் அடைஞ்சிடணும் அப்படின்னு அந்த இடத்துல ராணி முயற்சிக்கிறாங்க. நம்ம கனிப்பாப்பா கூட ப்ராஜெக்ட், ஸ்கூல் ப்ராஜெக்ட், ஒர்க் அவுட் அப்படின்னு எல்லாம் சொல்லினோம், எல்லாம் என்கிட்ட கொண்டா நான் முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லுறாங்க. இல்லை, எங்கள் அப்பா தான் இப்போ எனக்காகவே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா, எங்கள் அப்பாவுக்கு தெரியாததை உங்கள்கிட்ட கொண்டு வரேன் என்ன அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. இவன் என்ன கனிக்கிட்ட நல்லாவே பாசமாக இருந்தது மாதிரி சோ கட்டுறா. இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கொண்டு வரேன். இந்த ஃபைலும் இவட்ட தான் இருக்குது, இவட்ட எப்படி வாங்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம அழகாக ஸ்கெட்சை போட்டு மாறன் ராணி இல்லாத சமயத்தில் அந்த ரூமில் போய் நோண்டி நொங்கெடுத்து பெட்டுக்கு கீழே இருந்த அந்த ஃபைலை எடுத்து காட்டிடுறாங்க சொல்லலாம். அதோட பார்த்தோம் இந்த சைடு ஏகப்பட்ட பிரச்சனைக்கு மத்தியில் நம்ம எப்படி இந்த மாறனையும் வீராவையும் பிரிக்க முடியும், ஒன்றும் புரியலையே. இப்போ இங்கே மலர்னி ஒருத்தி இருக்கால, இந்த மலர் கூட நம்ம மாறனை கனெக்ட் பண்ணி அந்த ஏஐயில் வீடியோ ஃபோட்டோ எடுத்து அனுப்பி நம்ம இப்படி தான் மாறன் இருக்கிறான் அப்படின்னு வீரா மனசில் மாறனை பற்றிய ஒரு கெட்ட அபிப்பிராயத்தை உருவாக்கலாமே அப்படின்னு அந்த இடத்துல கேவலமான ஒரு திட்டத்தை போட்டு யோசிக்கிறாங்க ராணி. இருக்கவே இருக்குது ஏஐ, அதில் ஒரு ஃபோட்டோவை தானே உருவாக்கணும், இந்த முகம் சரியாக தெரியாதவாறு நம்ம உருவாக்கிடலாம், உருவாக்கி இது மாறன் தான் அப்படின்னு வீராவை நம்ப வச்சிடலாம். கண்டிப்பாக வீராவுக்கு ஒரு புருஷன் கொண்டாட்டினா புருஷன் வேற பொண்ணோடு பார்க்க நேரம் கண்டிப்பாக கோபம் இருந்தானே, அப்படி வீரா கோபத்தில் மாறனை வெறுத்து தள்ள போகிறா. அதுவே சாக்கடி நம்ம பயன்படுத்தி அந்த ஆதித்யா சொன்னது மாதிரி மாறனையும் வீராவையும் நம்ம பிரித்து அப்படியே இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நம்ம சிதைச்சிடலாம். இவங்க ஒற்றுமை தான் குடும்ப ஒற்றுமை, இவங்களை சிதைச்சிட்டாலே போதும், இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சுட்டாலே போதும், நம்ம நினைச்சதை அடைஞ்சிடலாம், ஆதித்யா சொன்ன டார்கெட்டை முடிச்சு காட்டிடலாம் அப்படின்னு அந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டு ஏஐல உருவாக்குன அந்த ஃபோட்டோவை நம்ம ராமச்சந்திரன் மொபைலுக்கு வரும்படியாக உருவாக்குங்கிறாங்க நம்ம ராணி. அந்த ஃபோட்டோவை என்னது என் மொபைலுக்கு வந்திருக்கு அப்படின்னு ராமச்சந்திரன் பார்க்குறாங்க. அடடா, இது நம்ம மாறன் பையன் மாதிரி இருக்குது, இது மலர் மாதிரி இருக்குது அப்படின்னு அரண்டு போய் நின்றுட்டு இந்த பாரு அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம வீராவுக்கும் இதே ஃபோட்டோ வந்துடுது. நம்ம வீரா பார்க்குறாங்க. என்ன மலர் பார்த்துட்டு ஐயையோ இப்படி ஒன்று நடக்கவே இல்லை, அவங்க அவங்கக்கிட்ட பேசினேன் தான் நான் மாறனுக்கிட்ட, ஆனால் இப்படி ஒரு தவறான எண்ணம் நாங்கள் நடக்கவே இல்லை, நம்புங்க மேடம் அப்படின்னு வீரா கிட்ட நம்ம மலர் அழுறாங்க. மாறன் வீரா, நீ இந்த ஃபோட்டோவை பார்த்து என்ன சந்தேகப்படாத, இதில் இருக்கிறது நான் இல்லை, வேணும்னே நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள பிரச்சனையை உருவாக்குறதுக்காக யாரோ உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம மாறன்
மேலே வந்து சந்தேகப்பட்டாங்க வந்து படும் விதமாட்டு வந்து ராணி பேசுகிறாங்க. இவனெல்லாம் நீ நம்பி வந்து பண்ணாத, இவன் நீ குத்துகளுக்குனாங்க பொண்டாட்டின்னு இருக்கும் நேரமே இப்படி ஒரு கூத்தை இவன் வந்து செய்திருக்கான் அப்படின்னு வந்து கேவலமாக பேசுகிறாங்க. இதை தாங்கிக்க முடியாமல் நம்ம வீரா கொதித்தெழுந்து அப்படியே ராணியை ஒன்று கொடுக்குறாங்க. மாறனை பற்றி என்ன தெரியும், மாறன் எப்படிப்பட்டவன் என் மனசுக்குள்ளே இருக்கான், அவன் என்னை பற்றி எனக்கு தெரியாததா உங்களுக்கு தெரியும், அவன் எந்த பொண்ணையும் எந்த காலத்துலையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டான், அவ்வளோ பெரிய உத்தம மாறேன் அப்படின்னு வந்து சொல்லுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மலருக்கு அடடா நம்ம மாறன் சார் தான் வீரா மேடத்தோட ஹஸ்பண்டா, அப்போ எதுக்காக அவர் இங்கே வந்து ஒரு வேலைக்காரன் பாடி கார்டு மாதிரி வந்து நிற்கிறாங்க, ஒன்றும் புரியலை. ஏதோ ஒரு பிரச்சனைனால இருக்காங்க. ஆனால் நல்ல வேலை வீரா மேடத்துக்கு அவங்க லவ் மேலே ஸ்ட்ராங்காக இருக்காங்க மாறன் சார் இது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து திங்க் பண்ணுறாங்க. நம்மளும் அந்த மாறனை எப்படியோ நினச்சோம், ஆனால் பரவாயில்லையே அவர் வந்து மேடத்துக்கு சரியான ஜோடி தான் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அதோட அடி வாங்கின சூட்டோட கண் கலங்கிக்கிட்டு ஆதித்யா கிட்ட கொண்டு போகிறாங்க நம்ம ராணி. இந்த பாரு நீ சொன்னானே இந்த வீட்டில் வந்து எப்படியாவது வந்து 2 பேர்த்தையும் பிரிச்சிடணும் அப்படின்னு வந்து எவ்வளவோ வந்து பிளான் போட்டேன், ஆனால் எல்லாமே சொதப்பிடிச்சு. இப்போ நான் வந்து இங்கே வந்திருக்கேன்னா இந்த என்ன பாரு கன்னத்தில் தடம் இருக்குது, இது வீரா அடித்த அடிதான். நான் மாறனையும் வீராவையும் பிரிக்கிறதுக்காக அங்கே வீட்டில் வீராவுக்கு ஹெல்ப் பண்ண வீராவுக்கு பிஏ அந்த மலர் கூட வந்து மாறன் வந்து தொடர்பில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ தான் ஏல உருவாக்கி அனுப்பிவிட்டேன். அது வந்து நம்ம வீரா கிட்ட மாப்பிள்ளை வந்து இப்படியெல்லாம் இருக்கானே அப்படின்னு வந்து சந்தேகத்தை தூண்டி விடலான்னு நினச்சேன். அவள் என்ன தின்னு கட்டிட்டா அப்படின்னு வந்து சொன்னார். என்ன இது இப்படியெல்லாம் பண்ணி நீ எதுக்காக வீராட்ட அடி வாங்குறா, கண்டிப்பாக அவங்க 2 பேர்த்துக்குள்ள காதல் அதையும் தாண்டி இருக்கு, அதை முறிக்கிறது தான் கஷ்டம். அதனால தான் அவன் வந்து மதுவையே வேண்டானி தூக்கி எறிஞ்சவன். என் மது வந்து துடிச்சு செத்ததே இதனால தான். இந்த வீராவை விட்டு அந்த மாறன் வந்து எல்லளவும் மதுவை பார்க்கவே இல்லை. ஒன் சைடாக தான் மது வந்து இந்த வீராவை வந்து மாறனை வந்து ஒன் சைடாக லவ் பண்ணா. இந்த வீராவை தவிர அந்த மாறன் எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டான். அதனால தான் அவனை 2 பேர்த்தையும் பிரிக்கிறது கஷ்டம், பிரிச்சாதான் அந்த குடும்பத்தை அழிக்கணும்னு சொல்றது சும்மாவா, அதுக்காக தான் ஒன்று அனுப்பியிருக்கு. நீ இப்போ அதுலேயும் வந்து சொதப்பிட்டு நிற்கிறிய, இப்படியெல்லாம் வந்து மொக்க இதாட்டு போட்டு நீ வந்து வீரா கிட்ட அடி வாங்காத. ஏதாவது நல்ல பிளான் ஆட்டு திட்டம் போட்டு 2 பேர்த்தையும் அறிவோட வந்து பிரிக்கிறதுக்கு பிளான் பண்ணு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம். சரி இனி அப்படியே நான் யோசிக்கிறேன், ஆனால் என்னையே அடித்த அந்த வீராவை நான் சும்மா விட போறதில்லை அப்படின்னு வந்து கோபத்தோட கங்கணம் கட்டுறாங்க ராணி. இந்த சைடு நம்ம பார்த்தோன்னா எப்படியாவது வந்து நான் என்னதாவது பண்ணி அந்த வீட்டுக்குள்ளே குழப்பத்தை உண்டு பண்ணணும், இந்த மாறன வீராவையும் எப்படியாவது பிரிக்கணும், இதுதான் என்னோட டார்கெட் அப்படின்னு வந்து ஒரு அப்படியே இந்த பிரித்து தள்ளிடுறது மாதிரி வந்து நம்ம ராணி வந்து மைண்டை அப்படியே யோசித்து பைத்தியங்கனங்க இருக்காங்கன்னு சொல்லலாங்க.